கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். God is good. God is good. God is good all the time. God is good. God is good. God is good. கர்த்தர் நல்லவர் எந்நேரத்திலும். கர்த்தர் நல்லவர் எந்நேரத்திலும். கர்த்தர் நல்லவர் எந்நேரத்திலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ ஏப்ரல் மாதம் வந்துட்டோம். காவாசி வருஷத்தை கழிச்சிட்டோம். சரி, சேரிக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன குட்டி கதை அப்படின்னா, ஒரு போட்டில் படகுல அநேக ஜபிக்கிறவங்க போகிறாங்க. தவக்குழு ப்ரேயர். ஸோ ப்ரேயர் குரூப் இஸ் கோயிங். இப்போ வளர்ந்தவங்க ஜபிச்சுட்டு போகிறாங்க. கடல் போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய பாறை, பிக் ராக், ஒரு பெரிய பாறை, ஒரு ராக் பார்த்துட்டாங்க. ஜபிக்கிறாங்க. என்ன ஜபிப்போம், எப்படி ஜபிப்போம்? நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்க வேதத்தில், கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்ன பிள்ளை, பெரிய மழையை பேச்சு. ஆனால் ஜபிக்கிறாங்க. போகுது. ஆனால் உனக்கு கொஞ்சம் மேலே சத்தம் வருது. டே, அந்த ராக் இருக்கு, ரூட்டை மாற்று, இல்லை ஜபத்தை மாற்று. ஏனென்றால் மலை இயற்கையாகவே அங்கே இருக்கு, அந்த ராக் அங்கே இருக்கு. ஒன்று நீ அந்த ராக்கை முதலாவது படித்து ரூட்டு மாற்றணும், இல்லை ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தண்ணியை பெருக்க செய்யுங்க. ஏன் இந்த சொல்ல வரேன்னாக்கா, சில சமயத்தில் ஆண்டவர் கூட சொன்னார், அவர் சொன்னார், டே கொஞ்சம் மாற்றி ரூட்டை மாற்றிட்டா உன்னோட பிரச்சனைக்கு. இல்லை ஆண்டோட கீழே அது மேற்கொண்டு தண்ணி பெருக்கெடுத்தாக்கா அது மேலே போயிடும் அந்த ராக்கு. சில பேர் பார்ப்பீங்களே, சில சமயம் அந்த தண்ணி ஹைட்டாக இருந்துச்சாக்கா அந்த ராக்கெலாம் மறைச்சிடும், தெரியாது, போயிடும். ஸோ நம்ம ஞானமாக ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானமாகவும், இது ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க, கதை விடக்கூடாது, ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, லெட் அஸ் ப்ரே. ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய மரணத்தை குறித்தும் சிலுவையின் பாடுகளை குறித்தும் நீர் ஆண்டவரை எப்படியாக அந்த எருசலேமுக்குள் நுழைந்தீர், அநேக காரியங்கள் செய்தீங்க, அதை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவரை இருந்த ஆண்டவரை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இன்னும் ஆழமாக இந்த காரியங்களை தெரிந்து கொண்டு எங்கள் விசுவாசத்துக்குள்ளாக பலப்படுவதற்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என்னுடைய தலைப்பு சைலண்ட், அமைதியாக இரு அன்டில் காட்ஸ் பெர்ஃபெக்ட் டைம். அமைதியாக இரு தேவனுடைய சரியான நேர காலத்துக்காக. ஓகே, மெத்தியோ நீங்கள் பார்க்கலாம், மெத்தியோ இதுதான் இருக்கும். நம்ம மெத்தியோவில் அவங்ககிட்ட அந்த நோட்லாம் கொடுத்தது, நோட்டு புக்கு பென்சிலாம் வாங்கி கொடுத்தேன். வச்சுருக்கீங்களா? கொண்டு வந்துருக்கீங்களா? இருக்கா? ஒரு ரெண்டு பார்க்குறேன். ஓகே, குட், வண்டர்ஃபுல். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கீங்க. இங்கே என்ன நடக்குதுனாக்கா, நீங்கள் பார்த்துட்டு சில காரியங்களை பார்ப்போம். மார்க் 5வது அதிகாரம், ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ், நாட் லெட் நோ அபவுட் திஸ். மார்க் 5வது அதிகாரம் 43 என்ன சொல்லுது பார்ப்போம். கொஞ்சம் மேலே படிப்போம். அதை ஒரு
5 மார்க் 5:43. அதை ஒருவருக்கும் அறிவி யாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளை இட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க சொல்லணும். ஓகே, இங்கு என்ன நடக்குதுனாக்கா, ஒரு பிள்ளை இறந்துருச்சு. மேலே நான் உங்களுக்கு ஜெஸ் டாக்கிங் அபவுட் கான்டாக்ட்ஸ் தான். ஸோ என்ன நடக்குதுனாக்கா, ஒரு பெரிய அதிகாரியுடைய மகள் இறந்துட்டான். அந்த அதிகாரியோட மகன் இறந்த பிறகு யாசிட்டு வந்து கேட்குறாரு, ஐயா என் மகன் இறந்துட்டா, நீங்கள் வந்து அதுக்கு சுகம் கொடுக்கணும். அவர் போனார். அவர் போன பிறகு இறந்த பிறகு அங்கே அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புறாரு. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு அற்புதம் தானே, பெரிய ஒரு அற்புதம் தானே. மரித்த ஒருவரை, மரித்த ஒருத்தவங்களை உயிரோட இயேசு எழுப்பினாரு. அது எழுப்புறது எவ்வளோ பெரிய அற்புதம். அதனால் பார்க்குறாங்க, முதல்ல சிரிச்சாங்க. அந்த பிள்ளை இறந்துருச்சு, இவர் என்ன போய் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உயிரோடு எழும்பி அந்த பிள்ளை உயிரோடு வரும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, மறுபடியும் படிப்போம். அதை ஒருவருக்கும் அறிவி யாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளை எடுக்கிறார். இப்போ உள்ள மனுஷனை பற்றி நம்ம பார்த்தோம்னாக்கா, ஒரு சின்ன இடம், அது என்ன ஆவின்னு தெரியாது, உண்மையாக ஆவியா இவனோட ஆவியான்னு தெரியாது. அது துரத்தி விட்டாங்க. என்ன பேர், என்ன புகழ், என்ன பேனர் போட்டு அடித்து கையில் கொடுத்துருவானுங்க. இன்னார் வரும் பொழுது என்னம்மா பேய் பிசாசுலாம் ஓடுது. ஆண்டவர் கம்முன்னு இருக்குது. இது யாருன்னு சொல்கிறாரு. ஏன் கம்முன்னு சொல்கிறாரு? அவர் பெரிய ஒரு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு. அது செஞ்சு அற்புதம் சொல்லலாம் தானே, சொல்ல வேண்டான்னு கட்டாயம் விட விடுறாரு. இந்த கேள்வியோடு தான் இன்றைக்கு இந்த பிரசங்களை நம்ம கேட்க போகிறோம். ஏன் சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதே போல் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 33 மத்தேயு 7ஆம் அதிகாரம் 33:7 படிப்போமா? அப்படியா? நான் மிஸ் பண்ணிட்டேனோ? இருபத்தி ஒன்று இருக்கா? இல்லை, okay, young man, submit missed. मैं वाट्सअप 17 10 பதில் இருக்கா? 17 மத்தேயு 17 இல்லை 33 இல்லையே, 7 இல்லை. நம்ம 23 இருக்கவும் அந்த பூமிகளையும் அந்த மத்தேயு 21. ஓகே, வாசிங்க. அப்போ சாரி ஃபாதர். இயேசு அவர் அற்புதங்கள் செய்யும் பொழுது 21 வாசிக்கமாக இருக்குங்க.
கிறிஸ்துவில் இருக்கா வசனம்? 33, 37 வரைக்கும் இருக்கா? இருக்கு. வேறொரு ஓமை இல்லை. அது இட்ஸ் நாட் பேரபிள்ஸ், இட்ஸ் நாட் பேரபிள்ஸ். ஓகே, ஜஸ்ட் ப்ரோம் அப்படியே பசங்க விட்டுட்டேன். இங்கே என்ன நடக்குதுனாக்கா, அவர் செவிடர்களையும் ஊமைகளையும் குணமாகிறார். செவிடர்கள் ஊமைகள் குணமாக்குறாரு. குணமாக்கிட்டு சொல்கிறாரு அவங்கள்ட்டையும், command not to tell anyone. ஊமை பேசுகிறான், செவிட கேட்குது, அனுப்ப சொல்லக்கூடாது. நீங்கள் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா பேசாமல் இருக்கணும். நான் சொல்லிட்டு கட்டளை எழுதுறேன். இயேசுவானவர் செய்கின்ற அற்புதங்களை பார்த்தவங்களை, கேட்கிறவங்களை, அதை அனுபவிக்கிறவங்களை யார்கிட்ட சொல்லக்கூடாது, பேசாமல் இருக்கணும். ஏன் இது பார்ப்போம். 16 மேத்யூ 16 சரியாக பார்ப்போம். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீ தேவனுடைய குமாரனாகிய, என்னது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ன கிறிஸ்துனாக்க அபிஷேகப்பட்டவர். ஓகே, இயேசுவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே பாக்கியவான், மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஓகே, அங்கு ஆண்டவர் கமிங் அப், நீ இதை இடத்துல சொல்லாது இருக்காது. இயேசு அவனை நோக்கி, யோனாவி, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்பொழுது நீங்கள் யார் என்று அவர் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, பிதாவான, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவல்ல. ஸோ இங்கே ஒரு வார்த்தை வருது, மேபி இங்கிலீஷ் திங்க் ஸோ. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கணும், ஐ மிஸ் சம்வேர் சம்திங் கோஸ் ராங், சாரி ஃபார் தேட். ஸோ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீயும் யூ வாண்ட் நாட் பீன் வாண்ட் இட்ஸ் வெரி ராங். ஓகே, WARND, warn his disciple not to tell anyone. அன்பானவர்களே, இந்திய ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுரு அறிக்கை செய்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தான். ஏன்னா நீ யாரையும் சொல்லக்கூடாதுடா என்று அவனுக்கும் ஆண்டவர் கட்டளையிடுறார். இங்கே ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. இயேசுவானவர் இயேசுவுக்கு நுழையும் போது, இயேசு அநேக தரம் சிறுவாயத்தில் சின்ன பிள்ளை வந்திருக்காரு. இது 30 வயசு ஆன பிறகு இயேசு ஆண்டவர் வராரு. வரும்பொழுது இதுக்கு பிறகு முக்கியமான இந்த நாளில் அவர் எருசலேமுக்குள்ளே வரும்பொழுது, இந்த யோசானா பாட்டு படிக்குள்ள, யோசானா உன்னத தேவனே யோசானா. ஓகே, இந்த யோசனை எப்போ பாடுறாங்க? யோசனைட்டு இயேசுவானவர்
அந்த கழுது குட்டி மேலே எருசலேமுக்குள்ளே வரும்பொழுது எல்லோரும் என்ன செய்வாங்க, அந்த இலைகளை அவங்களுடைய கம்பளங்களை எல்லாவற்றையும் அவங்க விரித்து அவங்க ராஜ வரவேற்போடு அவங்களுடைய இதில் ராஜாக்களை பெரிய யுத்த வீரர்களை அப்புறம் வரவேற்பாங்க. எல்லோரும் யோசனா யோசனா யோசனா. அந்த யோசனா என்ற பேர், அந்த யோசனோட பாடலுக்கு நாட் மீ ஆஃபரிங் சாங் ஆஃப் பிரேஸ் டு ஜீசஸ், கிரை ஃபார் ஹெல்ப், டெலிவரன்ஸ். யோசனா என்ற வார்த்தைக்கு விடுதலை செய்யுங்க, எனக்கு விடுதலை வேண்டும் என்றுதான் அதனுடைய அர்த்தம் எபிரேய மொழியில். ஸோ அதனால தான் அந்த யோசனா யோசனா அந்த பாடலை அவங்க பாடுறாங்க. நீங்கள் இதை பார்க்கும் பொழுது சங்கீதம் 118:25 நீங்கள் வாசிப்பீங்க. சங்கீதம் 118:25 என்ன சொல்லுது? நீ என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சாயினால் அன்பானவர்களே, அவங்களுடைய இந்த ஓசனாவுடைய பாட்டுக்கு அர்த்தம் இந்த 118வது அதிகாரம் 25 நீங்கள் வாசிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இதுக்கும் தெரியும். ஸோ அதனால் கர்த்தர் நம்மை விடுவிக்க, நம்மை டெலிவரன்ஸ் பண்ண ஒரு அதான் அவங்க யோசனா யோசனா. இதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2வது ராஜாக்கள் 9:13 அவங்களுடைய ராஜாக்கள் வரும்பொழுது வரவேற்பாங்க ஒரு மேசையா. இவர் தான் சார் 2வது ராஜாக்கள் பாதிச்சிருவோமா 9:13. 2வது ராஜாக்கள் 9:13. படிகளின் உயரத்திலே என்றார்கள். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்கள் 2வது ராஜா பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராஜாக்களுடைய யெகூ வரும்பொழுது அவங்களுடைய ராஜா எப்படியாக அவங்களுடைய ஆடைகளாக அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்காக போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய யூதர்களுடைய உடுப்புங்க. ஸோ அதெல்லாம் விரித்து அந்த ராஜாவை வர வைக்கிறாங்க. அதே போல் தான் இயேசுவானவர் எருசலேமுக்குள்ள வரும் பொழுது ராஜா வருகிறார், விடுதலை செய்ய தேவாதி தேவன் வருகிறார் என்று வர வைக்கிறாங்க. ஸோ அதனால 2 காரியத்தை நம்ம பார்க்குறோம். முன்ன பேசாமல் இருங்க பேசாமல் இருங்க பேசாமல் சொன்னார். ஆனால் இப்போ எருசலேமுக்குள்ளே கழுதின் மேலே போகும்பொழுது ராஜாவே வாங்கன்னு சொல்லிட்டு வர வைக்கிறார். அது பேசாமல் தான் இருக்கிறாரு. இவர் அதை ஏற்றுக்கிறார். சரி, இன்னொன்று கூட இவர் ராஜாவாக ஒரு கழுதின் மேலே போகுது. இது ஒரு தீர்க்க தரிசனமாக சக்கரையா 9:9 சொல்லப்பட்டது. சக்கரையா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியாக ஒருவர் கழுத்தின் மேல் வருவார். சக்கரை எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இருக்கா? முடிச்சிருவோம். சக்கராயா 9:9. சியோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீர். இதோ
இடத்தில் வருகிறார். ம். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் ஆண்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அதனால எப்ப சொல்லப்பட்டது? இயேசுவானவர் பிறக்க முன்புக்கு 500 வருடத்துக்கு முன்புக்காகவே திருக்கு தரிசனமாக சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, முதலாவது இயேசுவானவர் இந்த கழுகுக்குட்டி மேல் வரும் பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஃபுல்ஃபில் ஆஃப் ப்ராபசி. ரெண்டாவது கரெக்டர் ஆஃப் கிரைஸ்ட் கிங்டம். இயேசுடைய ராஜ்யம். இயேசுடைய ராஜ்யம் வரும் பொழுது, ஒரு ராஜா ஒரு வெற்றி சிறந்ததாக வரும் பொழுது அங்கே என்னது? நோ வாஸ் ஹியர் அ டவுட்டி காமன் பீஸ்ட். நீங்கள் பார்த்தீங்க, ஒரு ராஜா வரார் அந்த காலத்தில், வெற்றி சிறந்தவர் வந்தாக்கா என்ன இருக்கணும்? நீங்கள் பார்ப்பீங்க, அந்த போர் குதிரைகள் இருக்கும். போர் குதிரைகள் சும்மா வாட்ட சாட்டமா நல்லா கலைக்கும். ஆனால் இங்கே போர் குதிரை இல்லை, ராஜா வர வைக்கிறாங்க. ஏன்னா என்ன பார்க்குறோம்? இயேசுவானவர் போர் செய்ய வரல, சண்டை செய்ய வரல, எந்த ராஜ்யத்தையும் ஆளவோ எங்க ராஜ்யத்தையும் அவர் ஆட்சிக்குள்ள வச்சுக்கோ வரல. அவர் என்னது எதுக்கு வந்தாரு? மீக்னஸ், ஜென்டல்னஸ், பீஸ் பிட்வீன் காட் அண்ட் மேன். தேவன் வந்தது மனிதனுக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டாக்க வந்தார். யாரையும் ஜெயிக்கவோ அழிக்கவோ எந்த தேசத்தை பிடிக்கவோ இயேசு வரல. So that's why the character, you will see the character of Christ kingdom. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ரொம்ப யூதருக்கு எதிர்பார்த்தாங்க, இவர் வருவார், தாவீது போல வருவார், சாலமோனை போல வருவார், ஜெகு போல வருவார், ராஜாக்கள் வந்து ராஜாக்கள் அடித்து ராஜ்யத்தை பிடிச்சி நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு. ஆனால் இங்கே அப்படியாக ராஜாவாக வரல. எப்படியாக வந்தார்? அவர் தாழ்மை காலத்தில், அடிமையின் காலத்தில் வந்து அவர் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள சமாதானத்தை கொண்டு வந்தார். அதானுங்க இந்த பந்தி. நீங்களும் நானும் தேவனுடைய ஆக்கிரிக்குள்ளாக தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோம். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் நிமித்தம். ஆனால் ஆண்டவர் தாமே நம்முடைய பாவங்களுக்காக அவரே நினைக்கட்டுக்கணும். நான் சொல்கிறேன், இப்போ நம்முடைய பாவங்களுக்காக ஒரே குமாரனை தந்தருளினாக்கா அப்போ இன்னொரு குமாரன் வச்சிருக்காங்க இல்லைங்க, இப்படி சொல்லணும். தேவன் தாமே மனிதனாக வந்தார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினார், மாசற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு சமாதானம். அதனால தான் இன்றைக்கு தைரியமாக நம்ம அங்கே போயிட்டு ஏன் இங்கே எல்லாரும் இருக்கிறோம், ஆசாரிக்கிறோம், ராஜரைகள் கூட்டமாக நிற்கிறோம். ஏன் தெரியுங்களா? இந்த ரத்தம் நம்மளுக்கு கொடுத்த பாக்கியம், ஆசீர்வாதம். ஓகே, so Jesus kingdom not this world. Jesus coming in lowliness, gentleness, in majesty. So அதனால இங்கு உள்ள இந்த பூலோகத்தில் இருக்கிற ராஜ்யம் அல்ல, தேவனுடைய இயேசுடைய ராஜ்யம். இயேசுடைய ராஜ்யம் அவர் மனிதனாக, அவர் மேன்முழுவராக நம்ம மத்தியில் வந்தார். மூணாவது காட்ஸ் பர்ஃபெக்ட் டைமிங். இயேசுனுடைய பர்ஃபெக்ட் டைம், இயேசுனுடைய சரியான நேரம் காலம் எப்போ தெரியுங்களா? Jesus deliberately drew attention upon himself as rode a car into Jerusalem on Sunday. Sunday வர இன்னைக்குதான். ஓகே, நீங்கள் வேதத்தெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா சில சமயத்தில் நம்ம பார்ப்போம். படிச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை கையாவது பிடிச்சி அவர் கொல்லணும்ன்ட்டு பிளான் பண்ணுவானுங்க. ஆனால் அவங்களும் மாட்டார், பிளான் பண்ண மாட்டாங்க. எப்படியாச்சும் இவரை கொல்லணும். பிகாஸ் என்னன்னா அவங்களுடைய கோயில் இருக்கிற பிஸ்னஸ் போச்சு, அங்கே வருமானம் போச்சு. இப்போ வர எவனை மதிக்க மாட்டான், பரிசையை மதிக்க மாட்டான். சில சமயம் என்ன செய்வோம், நம்ம
வரிசையில் கூப்பிட்டு எங்களுக்கு இன்றைக்கி ப்ரேயர் மீட்டிங் இருக்குது, நீங்கள் வீட்டில் வந்து ப்ரே பண்ணுங்க. ஓகே, நான் ப்ரேயர் மீட்டிங் வரேன்னாக்கா நீ இவ்வளோ எனக்கு கொடுக்கணும். ஓகே, இப்போ நீ வந்து கோயிலில் வந்து எனக்கு வந்து பூஜை பண்ணுறேன்னாக்கா சரி, இந்த ஜாமான நீ வாங்கிட்டு வரணும். ஸோ அப்போ தான் எங்கள் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் வந்து அவங்க உங்களுக்கு காவ கொடுக்குறாங்களே, போட்டிருக்காங்களே, sacrifice, right? அதெல்லாம் குறையுது. அவர் என்ன சொல்கிற, ஆண்டவரே நான் வந்து ஆடுகளையும் நான் வந்து கிடாக்களையும் விரும்புவதில்லை, உங்களுடைய மனசு சுத்தமாக இருக்கணும், நீங்கள் தான் ஆண்டுக்குள்ள சுத்தமானாலே போதும், தெய்வன் அதுதான் விரும்புகிறாரு, உங்களுடைய பலிகள் விரும்பலை நான். அப்போ உள்ளே போட மாட்டானுங்க, ஆண்டினால் வட்டுறதுல குறையுது, வருமானம் குறையுது. சரி, உன்னை எப்படியாச்சும் ஏசு எப்படியாச்சும் பிடிச்சி அவரை கொண்டு வந்து பிளான் பண்ணுறாங்க, கிடைக்கல. ஆனால் இப்போ ஏசுவே வராரு, தைரியமா எருசலேமுக்குள்ள வராரு. யாம் the perfect timing, the perfect timing. ஒரு யூதனுங்க 33 வயசு 30 வயசுல தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பருவம். 30 வயசுல தான் அவளுங்க கல்யாணம் பண்ணுவாங்க. 30 வயசுல தான் அந்த இயேசுவானவரும் வர அந்த ஒழித்துக்குள்ளார். ஸோ அந்த 30 வயதுல சரியாக பலியாக தன்னுடைய திருச்சபையை மனவாட்டிக்காக பலியாக, திருமணத்துக்காக பலியாக. ஓகே, யோவான் 1:29. யோவான் பார்த்தவன் என்ன சொல்றான், அவரை இதோ என்னது தேவாட்டி. முத யோவான் இயேசுவை பார்த்த உடனே இதோ என்ன மனுஷனை சொல்லலை, மேசியான்னு சொல்லலை, தேவ ஆட்டு. ஒரு மனுஷனை பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி சொல்றது சாதாரண ஒரு காரியம் இல்லை. அப்படின்னாக்கா அந்த யோவான் ஞானஸ்தானுக்கு அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசுவை பார்க்கும் பொழுது தெரியுது, இது தேவ ஆட்டுக்குட்டினாக்கா என்ன ஆகணும், அது பலியாகும். இயேசுவானவர் பலியாக போறாருன்னா அப்பயே ஆள போறதுக்கு இல்லை, அவர் ஜெயிக்க போறதுக்கு வரல, பலியாகிறதுக்காகவே வந்தார். ஸோ அதனாலதான் 1 கொரிந்தியர் 5:7 இருக்கா? நம்முடைய பஸ்கா யார் பஸ்கா? கிறிஸ்து நம்முடைய பஸ்கா, நமக்காக. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து அந்த ராத்திரி வெளியாகும் பொழுது இந்த தான் குர்பான் பண்ண போகிற கொஞ்ச நாள் சகோதரர்கள், இது குர்பான் பண்ணி அந்த ரத்தத்தை கேரள வாசல்லாம் இருக்கோ அந்த மரண தூதன் அவங்களை தொடர. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே போல கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு ஐ வெரி ஃப்ரேங்க் வித் யூ, இந்த வருஷம் 4வது மாதம் நமக்கு நிற்கிறனாக்கா மேபி தேவனுடைய கிருபை அனைவரும் இருக்கிறாங்க. ஓகே, அனைவரும் இல்லை. தேவனுடைய அந்த ரத்தம் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறது, நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வருகிறது. ஸோ இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்காக பலியானவர். அதனால இது வந்து நீங்கள் பார்க்குறீங்க, யாத்திராகமும் 12:6 இது சரியாக சொல்வது. எந்த நேரத்தில் சரியாக அந்த 3ஆம் மணி நேரத்தில் இது பார்ப்பீங்க, இயேசுவானவர்
அந்த 3ஆம் மணி நேரத்தில் அவர் மரிக்கிறார். அதான் சரியான நேரம், சரியான தருணத்தில் இயேசு நமக்காக மரிக்கிறார். நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம சகோதரர்கள் தொழுவாங்க அந்த டைம் தொழுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள் தொழுகும் பொழுது இந்த டைம் இருக்கும். டைமோட தொழுவாங்க. அதே போல் இந்த டைம் பலி கொடுப்பதற்கும் அவங்க டைம் வச்சுருக்காங்க. இந்த டைம் தான் பலி கொடுக்கணும். ஸோ அந்த சரியான டைமில் இயேசுவானவர் மரித்தார். நம்ம என்ன தியானித்து கொண்டு இருக்கிறோம்? இயேசுனுடைய பாடுகளையும் மரணத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் இயேசு பேசாம சொல்கிறாருனாக்கா, அந்த டைம் வரத்துக்கு முன்னே, எந்த டைமு? தேவன் வைத்த டைம், பர்ஃபெக்ட் டைமிங். வருத்த உணவுக்காக நாம் அவரை கொள்ள ஒரு ஒப்பு கொடுத்து. ஓகே, சரி. இன்றைக்கு நம்ம பார்ப்போம் செலிப்ரேஷன் ஆஃப் கண்டாமினேஷன். நம்ம இயேசுனுடைய மரணத்தை கொண்டாடுறோமா, அல்ல அதை சொல்லுவோம் கண்டாமினேஷன் சொல்லிங்க. வாட் இஸ் கண்டாமினேஷன்? Are we celebrating or are we condemning? அதை கொண்டாடுறோமா? முடியுது இதில் இப்போ டக்குன்னா போனீங்களா பேசுது மழைக்காய்கமா. ஸோ அதை கொண்டாடுறோமா இல்லை அது வேண்டாம் ஆனால் சொல்லிட்டு நம்ம அதை அவமதிக்கிறோமா? பிளெஸிங்ஸ், சக்ஸஸ், ஹெல்த், வெல்த் ஃபெயில் பண்ணிச்சாக்கா என்ன நடக்கும்? உண்மையை கொண்டாடுவோமா? உண்மையை இதெல்லாம் இருந்தால் ஓகே கொண்டாடலாம். அது இல்லை என்ன ஆகும்? திட்டாட்டம். ஸோ நம்ம இயேசுனுடைய மரணத்தை கொண்டாடுகிறோமா இல்லை திண்டாடுகிறோமா? இஸ் அ கிங் ஆஃப் த கிங், இஸ் ஓன் term, not our term. ஸோ நம்மளுடைய பிரச்சனை தெரியுங்களா? நம்மளோட பிரச்சனை தெரியும். நம்ம மாதிரி நமக்கு விரும்புகிற மாதிரி ஆண்டவர் இருக்கணும் ராஜாவாக. அவர் கொண்டேஷன் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாக்கா அவர் ராஜா, இல்லைனாக்கா அவர் ஒரு ரோஜா வேண்டான்றவங்க. அது பல பேர் அதெல்லாம் வந்துச்சாக்கா ஓகே குட் தீஸா. ஸோ அவர் நம்முடைய வாழ்க்கையில் அரசாளுகிறாரா? அது ஒரு பர்சனல் எஜெண்டா இருக்கக்கூடாது. அவர் நமக்காக ஜீவனை தந்தவர், ஒப்பு கொடுத்தார். ஒரு கிறிஸ்தவங்க ஓகே நிஜமாக நடந்தது. ஒரு கிறிஸ்துவ நல்ல ஒரு ஒப்பு கொடுத்த கணவன் மனைவி. அந்த கணவர் அவருடைய வேலை போச்சு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வேலை இல்லை. அவர் வரப்பாதையில் அவர் இதாகி அவர் கால் எச்சனை ஆகிடுச்சு. நீ கேனட்டு ஒரு நல்ல உயர்வான ஒரு அதிகாரத்தில் உள்ளவர், வருமானத்தில் உள்ளவர் கிறிஸ்தவர் பேனை கேட்டார். ஏன் இது சொல்கிறேன்னாக்கா, இட்ஸ் நாட் ஈஸி. எஸ், ஒரு மனுஷனாக இருக்கிற நம்மளுக்கு இது மாதிரி பாடுகள் வரும்பொழுது நிச்சயமாக தரமடையும். ஆனால் நம்ம என்ன சொல்ல வரேன்னாக்கா, எந்த சூழ்நிலையிலையும் தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். வாழ்க்கையில் போகிறோம், செக் பண்ணுறான், இன்னும் செக் பண்ணப்போ சொல்கிறான், உனக்கு கேன்சர் இருக்குடா சொல்கிறாங்க தானே, சொல்கிறான். நம்மளுக்கு தெரியாது. அவன் செக் பண்ணும்போது சொல்கிறான். சில பேர் அதோட உடைஞ்சிடும். ஆனால் தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். கேன்சர் இருக்கோ இல்லையோ சாவு போகிறது நிச்சயம், நம்ம மறிப்பது நிச்சயம். ஆனால் ஒன்று,
நான் மரித்தால் எங்கே போவேன், அது நிச்சயப்படுத்திக் கொள்ளணும். இன்றைக்கு நான் மரித்தால் நான் எங்கே போவேன்? உங்களுக்கு தெரியும், என்னுடைய தம்பி மறுத்துட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் சொன்னாங்க, பெரியப்பா உங்கள் அண்ணனுக்கு உங்கள் தம்பி செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்யுங்க. கடமை செய்யறாக்கா நம்ம எந்த ஒரு சாங்கியமும் சடங்கும் செய்ய மாட்டோம். என்ன செய்வோம்? ஆனால் போவோம். சாவுக்கு போனேன், நான் என் குடும்பத்தில் போனேன். என்ன செய்வோம்? என் தம்பிக்காக அவன் மறுத்துட்டான். தம்பியோட குடும்பத்திற்காக ஜெபம் செஞ்சோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ரட்சி. ஏனென்றால் மரித்த பின்பு நம்ம எங்கே போகிறோம் நிச்சயம் இல்லாமல் இருக்கிறோம். ஜபித்து சொல்லுங்க, தம்பிக்காக நம்முடைய காரியத்தை செய்யும். சரியான மாணவர்களே, are you celebrating or condemning? நம்ம கொண்டாடுறோமா இல்லை திண்டாடுறோமா? இயேசு இதெல்லாம் கொடுத்தாக்கா கொண்டாடணும், கொடுக்காட்டி. ஆனால் நீங்கள் கொண்டாடுறீங்களோ இல்லையோ, அவர் ராஜாதி ராஜா. இஸ் த கிங் ஆஃப் த கிங். ப்ரே பண்ணுவோமா? தேவரே நன்றி செலுத்துகிறோம். சில சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் அமைதியாக இரு. It's a very good lesson that the Lord teaching us. Silent. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, வேலை செய்கின்ற வேலை இடத்துல உள்ள காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது சில சமயத்தில் சில காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கலாம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்காம மற்றவங்க கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, be silent. Be silent, for the perfect timing is coming. ஏன் சில சமயத்தில் நாங்கள் வேலை இடத்துல தெரிஞ்சிருக்கோம், வேலை இடத்துல செஞ்சுருக்கோம், கஷ்டப்பட்டு இந்த வாட்டி உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கணும், போனஸ் கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும்ட்டு வேலை செய்வோம். ஆனால் அது மற்றவங்களுக்கு போயிடும். அப்போ அவங்க மனசு சோர்ந்து திட்டி போடாமல், எம்சி போடாமல், லேட்டாக போகாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செய்வோம். ஆனால் அந்த பட்டமும் பதவியும் சம்பள உயர்வும் அங்கே உட்கார்ந்து ரொக்கோ அடிக்கிறது போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சொல்லாத, நீ சொல்லாத. சரியான டைம் வரும்பா. கணவனை, மனைவியை, பிள்ளைகளை சில சமயத்தில் நம்மளுடைய பிரச்சனையில் சைலண்டாக தான் இருக்கணும். சைலண்டாக. எஸ், சில டீச்சர்மாருங்க சில ஸ்கூலில் நீங்கள் படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க, நல்லா உங்களுடைய கணக்கு சரியாக இருக்கான மார்க்கு குறைச்சிருவாங்க. மார்க் குறைச்சிருக்கும். Pray the Lord will deal with them. சரியான டைம் வரும்பொழுது, சரியான ஆசிரியர் வரும்பொழுது, சரியான ஆசிரியர்கள் கேட்பாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த நல்ல பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, நன்றிப்பா. நாங்கள் எப்போ சைலண்டாக இருக்கணும், எப்போ தேவனுடைய டைமிங், நேரம், காலம் அமர்ந்து நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்ய எங்கள் வழி நடத்துக்கோங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. என் அக்கிரமெல்லாம் மன்னித்து, என் நோய்களெல்லாம் குணமாக்கி, அல்லேலூயா, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, எல்லா நன்மையினாலும் இந்நாவை திருப்தியாக்கி, கழுகுக்கு ஒப்பான வாழ வயது தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏழை எளியோர்களை, விதவைகளை
நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். இணைந்து நம் தேவன் ஆசைப்பட்டுக் கொள்வோம். தேவாதி தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதமும் ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த மாதத்தில் பிறந்த பிள்ளைகள், திருமணம் பண்ண ஜோடிகள் வாங்க. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பேபிஸ், ஏப்ரல் மாதம் பேபிஸ் இல்லையா? சின்ன ஏப்ரல் மாதம், ஏப்ரல் பேபி, ஏப்ரல் பேபி வெரி குட். ஓ வேற ஓகே. திருமணம் எங்க கூடி. ஓகே கவி. ஓகே ஐயா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே, ஐயா ஐயா, இந்த நேரத்தில், இந்த மாதத்தில், இந்த நேரத்தில், இந்த தேதியில் பிறக்க வேண்டும் என்று உங்களுடைய சித்தம். கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்த நல்ல சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக அன்பான ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இவங்க மூலியமாக ஆண்டவரே குடும்பங்களையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே ஐயா, சிறு பிள்ளைகளை ஜபித்துக் கொள்கிறோம். அவங்க நல்ல ஆரோக்கியமும் அவங்க வருங்காலமும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரை எல்லா நோயிலிருந்தும் பாதுகாத்து, வயலிலிருந்து பாதுகாத்து, சுக கரத்தோடு வளர, ஞானத்தில் உங்கள் தெய்வ பயத்தில் பக்தியில் வளர அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். தகப்பன கர்த்தாவை நன்றி செலுத்துகிறேன். குடும்ப நடத்துகின்ற குடும்ப தலைவருக்காக, குடும்பத்தில் இருக்கின்ற ஆண்டவரை குடும்ப தலைவிகளுக்காக ஜபித்துக் கொள்கிறோம். அப்பா நாங்கள் பார்த்தது போல ஐயா, நாங்கள் எப்போ அமைதியாக இருக்கணும், உங்களுடைய நேரத்துக்காக காத்திருந்து நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய நாமை மையப்படும். தகப்பனே நன்றி. அவர் நல்ல பாடலை கற்றுக் கொடுத்தீங்க. இயேசு நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.